ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோட குக்கிங். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்திருக்கிறது ஸ்ரீ முருகன் மெட்டல்ஸ், கோயம்புத்தூர். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நவெண்டியா லக்ஷ்மி மில்ஸ், ரிலையன்ஸ் டென்ஸ் நேர் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே பாத்திரம் மட்டும் வித்தியாசமாக இல்லைங்க, ஆஃபர்ஸும் ரொம்பவே வித்தியாசமாக நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இங்கே நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த கடையோட லொக்கேஷன், ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சும்மா கடல் மாதிரி 4 ஃப்ளோர்ஸில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. ஸ்ரீ முருகன் மெட்டல்ஸ் பெருந்துறையில் 14 வருஷமும், ஈரோட்டில் 3 வருஷமும் நடத்திட்டு வராங்க. கடை பார்த்திங்கன்னா ஜூன் 22 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓப்பனிங்க்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போயிருந்தோம். கடை ஓப்பனிங்க்கு பூஜையெல்லாம் போட்டுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆஃபர் உள்ள பொருட்கள் எல்லாமே வரிசையாகவே இருந்துச்சு. குக்கர், இட்லி மேக்கர், மில்க் பாய்லர் எல்லாமே 20% ஆகும். ஸ்பைசஸ், மிக்ஸி, புல்லட் மிக்ஸி ஜார் எல்லாமே ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பஸ்ஸில் வரனா கூட லக்ஷ்மி மில் ஸ்டாப்பில் இறங்கிட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இந்த கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அப்படியே ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்லேயே இந்த கடை உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. நல்லா விசிபிளாகவும் இருக்கும். நான் காமிக்கிற அத்தனையும் ஃபுல்லாகவே பாத்திரங்கள் தான். வித்தியாசமான பாத்திரங்கள் எல்லாமே இருந்தது. குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ்லேருந்து பெரிய டிஃபன் பாக்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில்ஸ், கூலர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஹாட் அண்ட் கூல் ஃப்ளாஸ்க் எல்லாமே எல்லா பிராண்ட்லேயுமே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. டிஃபன் பாக்ஸில் அழகழகாக நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. வுட் வெரைட்டிஸ்லேயும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. பின்னாடி வர வீடியோஸில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸ்டீல் கட்டிங் போர்ட், ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லேருந்து வராகியம்மன் சிலை வரைக்கும் எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க. செம்பு குத்து விளக்குலேருந்து நிறைய குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் கூட அதில் வச்சுருந்தாங்க. பிரியாணி பாட், முக்கியமாக பிரியாணி பாட்லாம் வந்து நம்ம அதில் வாங்கி வைப்போம். கடைகளில் போனால் நம்மளுக்கு அந்த சூடு ஆறாமல் இருக்கிறதுக்கு பிரியாணி பாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லிட்டோடையே இங்கே இருந்தது. நம்ம வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சாமி குத்து விளக்குலேருந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே என்ட்ரன்ஸ்லேயே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. கிச்சனுக்கு தேவையான கரண்டியிலேருந்து, பெரிய கரண்டியிலேருந்து, ஸ்பூன்லேருந்து எல்லாமே வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஹாட் பேக் எல்லாமே இருந்தது. ஹாட் பாக்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. சின்ன குண்டாலேருந்து பெரிய குண்டா வரைக்கும் நீங்கள் சைஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. கரண்டிலாம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இப்போ வந்திருக்கு. நல்லா லாங்லேருந்து ஷார்ட் வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்துருக்கு. எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. குக்கர்ஸும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. ஹாக்கின் குக்கர்லேருந்து உள்மூடியிலேருந்து வெளிமூடி குக்கரில் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நான்ஸ்டிக்கும் இருக்குது. குட்டி குட்டி குக்கர்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்து. நான்ஸ்டிக் குக்கர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெய் ஜாடியும் நல்ல சின்னதுலேருந்து பெருசாக இருக்குது. அதே மாதிரி பிரியாணி பாட் வந்து நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரிசையாக இருக்குது. லிட்டோடையே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரே மாதிரி ஒரு செட்டாக வாங்குறனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வித்தியாசமாக வேணும் அப்படின்னாலும் இங்கே ஃபுல்லாகவே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. லேடிஸ்க்கு வந்தால் என்ன எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே தோசை தவா செக்ஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சரா பிராண்ட் நான் நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன். இங்கே அந்த பிராண்ட் இருக்குது. நல்ல திக்கான லேயர் இருக்க அயர்ன் தவா இது. அதே மாதிரி ஸ்டீலில் இருக்க உங்களுக்கு ஃப்ரையிங் பேன் எல்லாமே இங்கே கிடைக்கிது. உங்களுக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறப்போ வித்தியாசமான சர்விங் பவுல் பார்த்துருப்போம். அந்த சர்விங் பவுல் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது கிரேவிலாம் நான் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ அழகாக சர்விங் பவுல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நான் எடுத்து காமிக்கிறது ரொம்ப கம்மி தான். இது ஓவல் ஷேப்லேருந்து ஸ்கொயர் ஷேப்பில் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம உப்பு போட்டு வைக்கிற சின்ன ஜாடியிலேருந்து நெய் ஜாடி வரைக்கும் ஸ்பூனோட அழகாக கொடுத்துருந்தாங்க. சில்வர்லேயும் இருந்தது, அதே மாதிரி ப்ராஸ்லேயும் இருந்தது. குட்டி டம்ளர்ஸ்லேருந்து சொம்புலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஒரே மாதிரி வெரைட்டியாக இல்லாமல் எல்லாத்துலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே தோசை தவா தான். தோசை தவா இரும்புலேருந்து கேஸ்ட் அயர்ன் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதான். பெரிய கடாயிலேருந்து சின்ன கடாய் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி ஒன்று உங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி ஃப்ரையிங் பேன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கைப்படி வச்சுருக்க பெரிய டம்ளர்ஸ்லேருந்து சின்ன டம்ளர்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. குட்டி டம்ளர்ஸ்லேருந்து கைப்படி வச்சுருக்க மாதிரி குழந்தைங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம தொட்டிலுக்கு யூஸ் பண்ணுற செயின்ஸ் எல்லாமே ஒரு சைடு ஃபுல்லாகவே இருக்குது. எதுக்காக இருந்தாலும் நம்ம செயின்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த செயின் எல்லாமே இங்கே நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க.
இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் செக்ஷன் தான். இந்த பிளாஸ்டிக் செக்ஷனில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வாங்குறதுலேருந்து பெருசாக நீங்கள் வாங்குற வரைக்கும் எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் தேடி உங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக் செக்ஷனில் இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ், குட்டி குட்டி பாக்ஸ்லேருந்து ஆயில் ஸ்ப்ரேலேருந்து உங்களுக்கு ஏதாவது கெமிக்கல்ஸ் போட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த சம்படம் தான். இந்த சம்படத்தில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சம்படத்தில் அவ்வளோ ஆர்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்படத்தில் நம்ம வீட்டில் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் குட்டி குட்டி நல்லா ஆர்ட் ஒர்க் கொடுத்து நல்லா கட்டிங்ஸ் கொடுத்து இதை செஞ்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது ரொம்ப விலை இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ரொம்பவே சீப்பாக இருந்தது, அழகாக இருந்தது. இது ஃபுல்லாகவே பாத்திரங்கள் தான். சந்தனம், குங்குமம் இதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி. அப்புறம் சாமிக்கு தேவையான குத்து விளக்குலேருந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் குத்து விளக்கு. அதுலேயே நிறைய கட்டிங்ஸ் கொடுத்து நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. நம்ம பார்த்தா ஒரே வெரைட்டிஸில் தான் சிலது இருக்கும். இது நிறைய வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க. சொம்புலாம் பார்த்திங்கனாவே அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. விளக்கு, பூஜை விளக்குலேருந்து அதில் அகல் விளக்கு எல்லாமே வந்து நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிக்கலாம். நிறைய கிளாஸில் கூட வச்சுருந்தாங்க. கோயிலுக்கு நீங்கள் பெரிய விளக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட இதில் கிடைக்கும். பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. செம்புலேருந்து அதே மாதிரி சில்வர்லேருந்து எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. பொங்கல் பாத்திரம், செம்புலேருந்து எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். பொங்கல் பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே தூக்கு வெரைட்டி. தூக்கு வெரைட்டிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக தூக்கு வெரைட்டிஸ் இருக்குது. வாளிலேருந்து பெருசில் ட்ரம்லேருந்து அரிசி போட்டு வைக்கிற ட்ரம் எல்லாமே வந்து வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி இருக்கே அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பெட்டி இருக்குங்க. பெரிய பெட்டிக்குள்ளே உள்ள அஞ்சரை பெட்டி மாதிரியே இன்னொன்று உள்ளே நிறைய இருக்குது, அடுக்கி வச்சுருக்காங்க. இது நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ரொம்ப ப்ளெயினாக டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பெரிய பாத்திரங்களும் இது மாதிரி நிறைய இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒன்றும் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி சில்வரில் கூட இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க பிளாஸ்டிக் பதிலாக. அந்த கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சம்படம் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்தது. எதை நான் எடுத்து காமிக்கிறது அப்படிங்கிறதே ஒரே குழப்பமாக இருக்குது. அதனால தான் தேடிட்டு இருக்கேன். இதெல்லாம் நெய் ஜாடி, உப்பு ஜாடி அது மாதிரி நிறைய வெரைட்டிஸில் கொடுத்துருக்காங்க. சம்பளம்லாம் கூட குட்டி குட்டி சம்பளம்லாம் கூட அழகாக வெரைட்டிஸில் நிறைய வெரைட்டிஸ் இதேமாதிரி உட்டன் லிட்டில் கூட கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் எல்லாமே ப்ராஸில் சூப்பராக நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. நீங்கள் பார்த்து எடுக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். குத்து விளக்குலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பிராஸில் நிறைய பிளேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி மணி, கோயிலுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மணி எல்லாமே இங்கே இருக்கும். குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் கோமாதா சிலை எல்லாமே குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் அழகாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம என்ட்ரன்ஸில் தண்ணி ஊற்றிட்டு அதில் பூலாம் போட்டு அழகாக பூ பாத்திரம் மாதிரி வைப்போம்ல, அந்த பாத்திரத்துலேருந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. மணி கூட பாருங்கள், இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதில் விளக்கு ஏற்றி வைக்கலாம். அதில் ஒரு மணி மாதிரி கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி பாத்திரம் பிராஸ்லேயே அழகாக வச்சுருக்காங்க. கேக் டெக்கரேஷனுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்ட் கூட பிராஸில் அழகாக இருக்குது. இது குட்டியாக வச்சுருக்காங்க. இது விளக்குக்காக வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. குட்டி குட்டி சொம்பில் அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. படி உலக்கு பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. நம்ம சில்வரில் வச்சுருப்போம். ஆனால் அரிசி படி வச்சுருக்கும் போது இந்த அரிசி படி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். இது ஃபுல்லாமே குடம் வெரைட்டி தாங்க. உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் குடம் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் செக்ஷன்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. குட்டி டஸ்ட்பின்லேருந்து நம்ம பென் ஸ்டாண்ட் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. வித்தியாசமாகவும் இருந்துச்சு. நம்ம மாப் ஸ்டிக்லேருந்து பேக் வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. நம்ம பிளாஸ்டிக் சின்ன சின்ன கூடையிலேருந்து அழகான ட்ரே வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் செக்ஷனில் நம்ம தண்ணி வந்து பிளான்ட்ஸ்க்கு ஊற்றுவோம், அது வரைக்கும் எல்லாமே அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பக்கெட்ஸ்லேருந்து குட்டி குட்டி டஸ்ட்பின் வரைக்கும் எல்லாமே பாத்திரங்கள், எல்லாமே பிளாஸ்டிக்கில் குட்டி குட்டி பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. இதை வந்து நீங்கள் தேடி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டர் செக்ஷன் ஒரு ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் கிரைண்டர் செக்ஷன் தான். இது ஃபுல்லாகவே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அல்ட்ரா கிரைண்டர் இருக்குது.
அல்ட்ரா கிரைண்டர்லேயும் வித்தியாசமாக இருக்க இப்போ புதுசாக வந்திருக்க அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. மிக்ஸி எல்லாமே இந்த சைடில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. மிக்ஸியும் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அத்தனையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அல்ட்ராலே பார்த்திங்கன்னா குட்டி கிரைண்டர் வந்திருக்கு, அது கூட இங்கே இருக்குது. நம்ம தேங்காய் திருவிக்கலாம், சட்னி அரைச்சிக்கலாம், அது மாதிரி குட்டியாக யூஸ் பண்ணிக்கிற கிரைண்டர் கூட இங்கே இருக்குது. நம்ம பாத்திரங்கள்லாம் வழக்கி அடுக்கி வைப்போம் இல்லைங்களா, ஒரு ட்ரே, அது கூட வித்தியாசமான இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்க அடியில் இருக்க ட்ரே உட்பட எல்லாமே வித்தியாசமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ், பிரீத்தி கேஸ் ஸ்டவ்லேருந்து எல்லா பிராண்டுமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. விடியம்ஸ் பிராண்ட்லேருந்து கிளென்லேருந்து எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால எல்லாமே ஓப்பன் பண்ணாமல் இருக்குது. இந்த செக்ஷனில் இன்னொன்று பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் குக்கர் வச்சுருக்காங்க. எலக்ட்ரிக் குக்கர்லேருந்து அதே மாதிரி கெட்டில் வரைக்கும், சப்பாத்தி மேக்கர்லேருந்து அயன் பாக்ஸ் வரைக்கும் சூப்பராக இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. மில்டன் அயன் பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ப்ரோ குக்வேர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. நீங்கள் ஒன்று உங்கள் பிராண்டு எதுவோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். புல்லட் மிக்ஸி ஜாரு கூட இங்கே இருந்துச்சு. புல்லட் மிக்ஸி ஜார் உங்களுக்கு தேவைப்பட்டதை நல்ல டிஸ்கவுண்ட்ஸோடு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். கெட்டிலுமே வித்தியாசமாக இருந்துச்சு. கெட்டில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அதுலேயுமே டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் கெட்டில் வேர் எல்லாமே இதில் டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே வெரைட்டிஸ் நிறைய இருந்துச்சு. ஒவ்வொரு ஐட்டம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கேக்குக்கு பிளெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பிளெண்டர் உட்பட வச்சுருக்காங்க. நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஐட்டமுக்கு தகுந்த மாதிரி எக்கு பாயில் பண்ணுறதுக்கு, முட்டை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக, நம்ம அயன் பண்ணுறதுக்காக ஸ்டீம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டீமர்லேருந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற பிளெண்டர் வரைக்கும் எல்லாமே அதுலேயுமே வித்தியாசம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி தான் கடை ஓப்பனிங் அப்படிங்கிறதுனால சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. பாருங்கள், நம்ம வாட்டர் பாட்டில்ஸ்லேயே வித்தியாசமான வாட்டர் பாட்டில்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் சிப்பர் வாட்டர் பாட்டில் வரைக்கும் அதுலேயே பிளாஸ்டிக் இருக்குது, அதுலேயே ஸ்டீலில் இருக்குது. டிஃபன் பாக்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டிஃபன் பாக்ஸ்லேருந்து அடுக்கடுக்காக குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாமே ஸ்டீலில் மாறிட்டாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால எல்லாருமே ஸ்டீல் டிஃபன் பாக்ஸுக்கு மாறிட்டாங்க. அதுலேயுமே டிஃபன் பாக்ஸில் அழகாக கட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே மாதிரி ரவுண்டாக இல்லாமல் அதுக்குள்ளே குட்டி குட்டி நிறைய டிஃபன் பாக்ஸ் இருக்க வரைக்கும் பாருங்கள். இதுலேயே 5 அடுக்கு இருக்க வரைக்கும் இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி டிஃபன் பாக்ஸ், ஃப்ளாட்டாக நம்ம பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி டிஃபன் பாக்ஸு, அதுலேயே டிவைடர்லாம் கொடுத்துருக்காங்க. பொரியல் தனியாகவும் சாப்பாடு தனியாகவும் வச்சுக்கலாம். ஃப்ளாட்டாகவும் இருக்கனால நீங்கள் பேக்கில் ஈஸியாக வச்சுட்டு போய்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் நல்லா முட்டை ஷேப்லலாம் இருக்குது. அவ்வளோ அழகாக வித்தியாசமாக அந்த கண்டெய்னர்ஸ்லாம் இருந்துச்சு. சிப்பர் பாட்டில்ஸ், நம்ம ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சிப்பர் பாட்டில்ஸாக இருக்கலாம். அதிலே ஹாட் அண்ட் கூல் மில்டனோடது எல்லா வெரைட்டியுமே இங்கே இருந்துச்சு. உங்களுக்கு தேவையான சிப்பர் பாட்டில்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த செக்ஷனில் வாஷிங் மிஷினுக்கு நம்ம போடுற கவர், அவுட்டர் கவர்லேருந்து நம்ம கிளாத்லாம் வைப் பண்ணுற கிளாத் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஓவனுக்கு யூஸ் பண்ணுற ஹேண்ட் க்ளவுஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஹேண்ட் க்ளவுஸ்லாம் வித்தியாசமான வெரைட்டிஸில் இருந்துச்சு. பவுச் மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்க டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற பவுச் வச்சுருந்தாங்க. மேட் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே இடிக்கல் வச்சுருக்காங்க. அது கல்லையும் வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம கிரைனைட்லேயும் அழகாக கொத்துக்கல் வச்சுருக்காங்க. இது எல்லா வீட்லேயும் நம்ம இருக்கும், நம்ம வாங்கணும்னு நினைப்போம். இது ஃபுல்லாகவே அந்த செக்ஷன் தான். ஆட்டுக்கல்லும் பார்த்திங்கன்னா குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் ஆட்டுக்கல் வச்சுருக்காங்க. கைப்பிடியும் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கிச்சனுக்கு ஒயிட் பண்ணுற கிளாத்லேருந்து அதேமாதிரி மேட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம குட்டியாக நம்ம பொரியல் எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ், ஸ்கொயர் டிஃபன் பாக்ஸ்லேருந்து ரவுண்ட் டிஃபன் பாக்ஸ் வரைக்கும் நல்லா குட்டியிலேயே எல்லாமே இருக்குது. நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி குட்டியாக நம்ம பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இங்கே இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தேடி பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டீலில் ஒரு பெட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த காலத்தில் பணம்லாம் வாங்கி போடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒரு பெட்டி, அதில் கூட ஸ்டீலில் வச்சுருந்தாங்க. இன்னொரு சம்பளம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ரவுண்ட் சம்பளம் நம்ம பார்த்துருப்போம், ஸ்கொயர் கூட பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துட்டு 8 கட்டிங்ஸ் உள்ள சம்பளம், அதுக்குள்ளே உள்ள பார்த்திங்கன்னா நிறைய குட்டி சம்பளம், அதே ஷேப்பில் அதே மாதிரி நிறைய இருந்துச்சு.
இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தேவையான பால் பாட்டில் செக்ஷனுங்க. பால் பாட்டில் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு ஸ்டீலில் கொடுத்தா ரொம்ப நல்லது, பிளாஸ்டிக்கில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பால் பாட்டில்லாம் கூட இதுங்க நிறையவே இருந்துச்சு. இது எல்லாமே முறுக்கு உலக்கு இருக்க செக்ஷன். இதில் கட்டையிலையுமே ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசம் கட்டையில் உள்ள ஸ்டீல் வச்சு அதுலேயும் அச்சு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டீல்லையும் கை பிடிச்சி திருவுற மாதிரி அது மாதிரியும் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் கேரட்லாம் திருவுற ஸ்க்ரேப்பர் இருந்தது. உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணுறதுக்கெலாம் வித்தியாசமாக ரவுண்டாகவும் அப்புறம் கட்டமாகவும் இருந்துச்சு. சின்ன சின்ன சந்தன கிண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரி சந்தன கிண்ணிக்கும் ஒரு மூடி மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா மேட்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் எல்லாமே ஒரு ஒரு கட்டையில் செஞ்ச ஆர்டிகல்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. கட்டையில் அப்போல்லாம் வந்துட்டு நம்ம மோதகம்லாம் செய்யும்போது, கொழுக்கட்டையெல்லாம் செய்யும்போது நம்ம ப்ரெஸ் பண்ணுற ஒரு அச்சு வச்சுருப்போம் இல்லையா, அது மாதிரியும் வீட்டில் ஹேங்கர் ஹூக்கெல்லாம் மாட்டிக்கிற ஹேங்கர்னாலையும், அதே மாதிரி நம்ம உப்பு ஜாடி அதுவும் கட்டையில் கொடுத்துருந்தாங்க. நான் ஒன்று நிறைய இருந்துச்சுங்க. அதனால் ஒன்று நான் எடுத்து காமிக்கிறதுக்கு ரொம்ப லாங் வீடியோவாக போயிட்டுருக்கு எனக்கு தெரியும். நிறைய இருக்குது அது மாதிரி காமிக்கிறதுக்கு. உட்டன் வந்து சாப்பர், அதே மாதிரி பிளாஸ்டிக் சாப்பர், ஸ்டீல் சாப்பர் எல்லாமே இருக்குது. உட்டன்லேயே நம்ம மசாஜ் பண்ணுற ரோலர் எல்லாமே இருந்துச்சு. சாம்பிராணி காட்டுறதுக்கு அதுவுமே உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. நார்மல் அந்த வெயிட்லெஸ் ஸ்டீல்லையுமே இருந்துச்சு. அதுவும் வாங்கிக்கலாம் இங்கே பார்த்து. இல்லாத ஐட்டம்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிற கல், நல்லா வந்துட்டு ஒயிட் மார்பிளில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதே வுட்லேயும் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா எல்லா ஆர்டிக்கலுமே எல்லா வித்தியாசமான ஒரு திங்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் கல்லையும் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல்லையும் இருக்குது, வுட்லேயும் இருக்குது. அதுவும் மார்பிளில் எடுத்துட்டிங்கனாலும் பிளாக்லேயும் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது. ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பன்னீர் நம்ம வீட்லேயே செய்கிற கப். அது ஹோலாக ஒட்டையாக இருக்கும். நம்ம பன்னீரை செஞ்சுட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ட்ரிப் பண்ணி வைக்கிறப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வந்துடும். இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டீல் போர்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பிளாஸ்டிக் போர்டும் நான் காமிச்சேன் உங்களுக்கு. நம்ம ஆன்லைனில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஆனியன் சாப் பண்ணுறது, அதே மாதிரி சாத்துக்குடி புளியறது அதுவும் இருக்குது. உட்டன் போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு வித்தியாசமாகவே டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி கல்லில் குட்டியிலேருந்து பெரிய கல் வரைக்கும் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி சாமிக்கு வைக்கிற மாதிரி ஒரு உட்டன் இது மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அது இருந்துச்சு. சப்பாத்தி உருட்டுற கட்டையே வந்து நிறையா பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் எல்லாமே இருந்து ஹெவியாக சில பேர் ஊட்டுறது அந்த இதெல்லாம் கட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தின் கட்டை வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. சாம்பிராணி போடுறதுக்கு ஒரு கப் மாதிரி நம்ம வச்சுருப்போம், அது வழியாக புகையெல்லாம் வரும் இல்லையா, அதுவே நிறைய பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்டீலில் வுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக கட்டிங் கொடுத்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் அது மாதிரியும் நிறையா கொடுத்துருந்தாங்க. நிறைய கட்டிங்ஸ் கொடுத்து வித்தியாசமாக ஒரே மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த ஊதுபத்தி குத்திக்கிற ஸ்டாண்ட் இது. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உட்டன் பெட்டி. எதை பார்க்காதுனே எனக்கு தெரியல. ஃபஸ்ட் இந்த ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஹூக் மாதிரி கொடுத்து உட்டனில் பெட்டி. அந்த காலத்தில் நகையெல்லாம் வந்து இதில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த நகையெல்லாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால என்னன்னு தெரில. பட் வந்து வெல்வெட்டை உள்ள இது கொடுத்துட்டு நகை பெட்டி மாதிரி அதுலேயும் நிறைய வித்தியாசமாக கட்டிங்ஸ்லாம் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மாதிரி நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். நான் கூட ஒன்று வச்சுருக்கேன். இது அழகாக இருக்குது, சூப்பராக நிறைய கொடுத்துருந்தாங்க. வித்தியாசமாகவும் இருக்குது. குட்டி குட்டி பெட்டியிலேருந்து பெரிய பெட்டி வரைக்கும் இருக்குது. அந்த நகை பெட்டியை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தோடு வைப்போம் இல்லையா, அது மாதிரிலேருந்து பெருசு நம்ம நகையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. பாருங்கள், காமிக்கிறப்ப தெரியும். பெரிய ஸ்டோரேஜ் டப்பாலாம் அந்த காலத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கஜானாவில் இருக்கும். அந்த மாதிரி பெட்டியே குட்டியாக அழகாக கட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம சாக்லேட்லாம் பண்ணும்போது அச்சில் நம்ம ஊற்றி பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரியும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரியும் நம்ம இங்கே பாருங்கள். இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பட்டர்ஃப்ளை மாதிரி சிலிக்கான் வந்து கப்பை, அந்த சிலிக்கான் கப்பில் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணும்போது இது மாதிரி சாக்லேட் எல்லாம் ஊற்றிட்டு அதை வந்து பண்ணுவாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. பேக்கர்ஸ்க்கு கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இங்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸு, கப்ஸு, வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கு வித்தியாசமாக வேணும், சிலிக்கான் மோல்ட்லாம் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் சிலிக்கான் கப்ஸ் மாதிரி தான். இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஐஸ்கிரீம்ஸ்லாம் நம்ம சம்மர் டைம்ஸில்
நம்ம ஊற்றி வச்சுருப்போம் இல்லைங்களா மோல்டு, அது எல்லாமே பிளாஸ்டிக்ஸில், அதுவுமே நிறைய வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆன்லைனில் கிடைக்கிற கார்ன் ஸ்க்ரேப்பர்லேருந்து அதே மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம கட்டிங் கொடுப்போம் இல்லையா ஒரு மிஷின், அது வரைக்கும் இதில் இருக்குது எல்லாமே. இங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தான் ரொம்ப ஸ்வீட்டாக எனக்கு வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்யூ உங்களுக்கு. அவங்களும் இதெல்லாம் நிறைய எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ப்ரெட்லாம் டோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க காமிக்கிற பார்த்திங்கன்னா அதிரசெல்லாம் செஞ்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோல்டு மாதிரி இருக்கும் அது. அப்புறம் ஆனியன் வந்து சாப் பண்ணுறது, மேட்டு, இது எல்லாமே இருக்குது. எதையுமே அவங்க விட்டு வைக்கல, எல்லாமே வச்சுருக்காங்க. மேட்லேயுமே இந்த அப்சார்ப்ஷன் மேட்லேருந்து எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அப்பளம்லாம் எடுக்கிறதுக்கு இடுக்கி மாதிரி வச்சுருப்போம், அந்த செக்ஷன்லாம் இருக்குது இதில். குழந்தைங்களாம் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கூட இங்கே செக்ஷன் இருக்குது போல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், குட்டியாக ஒரு ட்ராலி மாதிரி, ட்ராலியே அப்படியே மேக் பண்ணி ஸ்டீலில் வச்சுருக்காங்க. குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்னென்னு தெரியல. குழந்தைங்களாம் சொப்பு ஜாமான்லாம் விளையாடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி குட்டி குட்டியாக கிண்ணத்துக்குள்ளே கிண்ணம், அதுக்கு ஒரு மோல்டு மாதிரி மூடி மாதிரி கொடுத்து சூப்பராக இருந்துச்சு. சொப்பு ஜாமான்லாம் குழந்தைங்க விளையாடணும் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு பர்பஸ் கூட நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம் போல இருக்குது. குட்டி உரல் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்களாம் நம்ம சொப்பு ஜாமான்லாம் விளையாடும்போது நம்ம ஃப்ரையிங் பேன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் குட்டி குட்டியாக பிளாஸ்டிக்ஸ்லேயும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. குழந்தைங்களாம் வந்தால் அதையும் இந்த கலெக்ஷன்ஸையும் அள்ளிட்டு போவாங்க. அன்னக்கரண்டி எல்லாம் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இதெல்லாம் கூட நம்ம கிச்சனுக்கு தேவைப்படுங்க. குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸ்மைலி பால்ஸ்லேருந்து அதே மாதிரி பெரிய பால் வந்து சாஃப்ட் அண்ட் பால், அப்புறம் குட்டி வந்து ஒரு சொப்பு ஜாமானில் இருக்கிற குட்டி வந்து சொம்பு மாதிரி, அது மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே நிறைய குத்து விளக்கு, அதே மாதிரி அன்னலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சிலைகள், விளக்கு வச்சுட்ருக்க மாதிரி சிலைகள், அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு தூக்கு மாதிரி அதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது கூட அழகாக இருந்தது. அந்த விளக்கு வந்துட்டு அப்படியே 5 விளக்கு ஒரே மாதிரி ஒரு ஸ்டிக்கில் வச்சுட்ருக்க மாதிரி. இது எல்லாமே வந்து வித்தியாசமானது தான். இதுவும் விளக்கு பார்த்திங்களா, விளக்கு போட்டுட்டு மேலே வந்து இப்படி கவர் பண்ணிக்கலாம். அது அழகாக வந்து லைட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அலாவுதீன் அற்புத விளக்குலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. பிரியாணி பாட்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் காமிச்சிருந்தேன். அதுக்கு ஒரு லிட் மாதிரி கொடுத்து கவர் மாதிரி கொடுத்து சூப்பராக ஹெவியாகவே கொடுத்துருந்தாங்க. இங்கே உங்கள் டைனிங்கில் வந்து அழகாக இது மாதிரிலாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா ஸ்டீல்லையோ இது மாதிரி கண்ணாடியிலையோ நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சம்பளம்லாம் சில்வர் அந்த ஒரு இதுலேயும் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி ப்ராஸ்லேயுமே கட்டிங்ஸ்லாம் கொடுத்து அழகாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஃபில்ட்ரு காஃபிக்கெலாம் வந்து பெருசுலேருந்து சின்னது வரைக்குமே நிறைய இருக்குது. சூப்பராக ஃபில்ட்ரு காஃபிக்குமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அழகாக வச்சுட்டு நல்லா பளபளன்னு வச்சுருந்தாங்க. அத்தனையுமே ஒரே இடத்துல இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. அவ்வளோவுமே இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெலிகாப்டர்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஹெலிகாப்டர் கூட இதில் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலை. இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்பவே பொறுமையாக சூப்பராக வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. ரொம்ப பொறுமையாக எனக்கு எடுத்து கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. அப்புறம் என்னங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிட்டன் கிஃப்ட்டும் வாங்கிட்டு முருகன் ஸ்டீல்ஸை வச்சு கிளம்பியாச்சு. இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்கே இருக்குது லொக்கேஷன் எல்லாமே நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆல் இன் ஒன் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி இது வந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ஷாப்பில் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.